Hi friends, welcome back to Home Cook with Ansar YouTube channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பு வச்சு சூப்பரான ஒரு துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா ஹோம் குக் வித் அன்சார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தாடி உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ணுற சின்ன சின்ன ரெசிபிஸ் உங்களை வந்து சேர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பருப்பு துவையல் பண்ணுறதுக்கு வேண்டி ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் ஊற்றி ஆயில் நல்லா சூடாகிற ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க 50 கிராம் துவரம் பருப்பை சேர்த்து கொடுத்து துவரம் பருப்பு பொன்னிறமாகிற வரை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ண துவரம் பருப்பு நல்லா ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம் வெள்ளை பூண்டு சேர்த்து கொடுத்து இதையுமே நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே வாசனைக்கு வேண்டி கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்து கொடுத்து கூடவே புளிப்புக்கு கொஞ்சமாக புளியும் சேர்த்து கொடுத்து இதையும் நல்லா வதக்கிக்கலாம். ஆட் பண்ணி கொடுத்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா வதங்கினதும் இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு 1/4 கப் தேங்காயும் சேர்த்து கொடுத்து தேங்காய் நல்லா பொன்னிறமாற வரை வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இது கூடவே தேவையான அளவு மிளகாய்த்தூளும் உப்பும் சேர்த்து கொடுத்து கொஞ்சமாக வாட்டரும் ஆட் பண்ணி அரைச்செடுத்தோம்னா சூப்பரான துவரம் பருப்பு துவையல் தயார். டெய்லியும் இட்லி தோசைக்கெல்லாம் புளி சட்னி தக்காளி சட்னி தேங்காய் சட்னின்னு சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சுன்னா கண்டிப்பாக ஒரு முறை இந்த துவரம் பருப்பு சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசை சப்பாத்தி சாதனம் எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். எல்லாத்து வீட்லையுமே நார்மலாக இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸை வச்சு மட்டும்தான் நம்ம இந்த துவரம் பருப்பு சட்னி ரெடி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம இந்த மாதிரி சின்ன சின்ன ரெசிபிஸ்க்கு வேண்டி ஹோம் குக் வித் அன்சார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கங்க. அடுத்தது சின்னதான சிம்பிளான ஹெல்த்தான டேஸ்டியான ஒரு ரெசிபி வச்சுக்கலாம். டாடா.